ஸ்டோன்ஹெஞ்ச் கட்டுறது மனுஷனா இல்ல ஏலியனா தெரியுமா? பொதுவா பல பேர் கேக்குற ஒன்னு ஃபர்ஸ்ட் ஸ்டோன்ஹெஞ்ச் நான் என்ன? அது எங்க இருக்கு அப்படின்னு. ஸ்டோன்ஹெஞ்ச் நான் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 5000 வருஷத்துக்கு முன்னாடியே பாறைகளால் உருவாக்கப்பட்ட ஒரு மர்மமான இடம். இது பாத்தீங்கன்னா இப்ப வெல்ஷயர் அப்படிங்கிற தான் இருக்கு. அதோட இந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு பாறையோட எடை மட்டுமே கிட்டத்தட்ட 25 டன்ல இருந்து 500 டன் வரை எடையும் கிட்டத்தட்ட 12 அடி உயரமும் இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இதெல்லாம் இருக்க எந்த ஒரு தொழில்நுட்பமும் இல்லாத அந்த ஒரு காலகட்டத்திலேயே கிட்டத்தட்ட 500 டன் வெயிட் இருக்கிற ஒரு சில கல்லை எப்படி அவங்களால அங்க கொண்டு வர முடிஞ்சிச்சு? அதுவும் அந்தல இருந்து 130 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற மார்ல்போரோ டவுன்ஸ் அப்படிங்கிற மலைத்தொடரிலிருந்து மனிதர்கள் கல்லை கொண்டு வர சாத்தியமே இல்லை அப்படின்னும். என்னதான் பல பேர் இதை ஏலியன் கட்டுனாங்க அப்படின்னு சொன்னாலும் நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் இதை ஏன் கட்டுனாங்க அப்படிங்கிற டவுட் தான் இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கத்தான் இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் மைக்கேல் அப்படிங்கிறவர் அந்த இடத்தை ஆராய்ச்சி பண்ணும்போது அங்க நிறைய எலும்புக்கூடுகள் கிடைச்சிருக்கு. இதையெல்லாம் வச்சு பழங்காலத்தில் இது ஒரு மயான இடமாக இருந்திருக்கலாம் என்று சொல்கிறார்கள். ஆனா இப்படிப்பட்ட ஒரு இடத்தை பத்தி ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்லி இருக்காங்கன்னு தெரியுமா? ஸ்டோன்ஹெஞ்ச் கட்டுறது உடல்களை பதப்படுத்தி வைக்கிறதுக்கு தானோ பல பேர் சொன்னாலும் இந்த ஸ்டோன்ஹெஞ்ச் அப்படி என்ற இடத்தை யார் கட்டினார்கள், எதற்கு கட்டினார்கள் யாருக்குமே தெரியாத ஒன்றாக இருக்கிறது. இது எல்லாமே வரலாற்றுக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு உண்மை. இன்று வரை ஸ்டோன்ஹெஞ்ச் யார் கட்டினார்கள், எதற்காக கட்டினார்கள் என்ற கேள்விகளுக்கு முழுமையான பதில் கிடைக்கவில்லை. சிலர் இதை வானியல் ஆய்வுக்காக கட்டப்பட்ட இடம் என்கிறார்கள். ஏனெனில் சூரியன் உதிக்கும் மற்றும் மறையும் திசைகளுடன் இந்த பாறைகள் துல்லியமாக அமைக்கப்பட்டுள்ளன. இன்னும் சிலர் இது ஒரு மத வழிபாட்டு மையமாக இருந்திருக்கலாம் என்று நம்புகிறார்கள். ஆனால் எந்த கருத்தையும் முழுமையாக நிரூபிக்க முடியவில்லை. ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கடந்த பிறகும் ஸ்டோன்ஹெஞ்ச் மனித வரலாற்றின் மிகப்பெரிய மர்மங்களில் ஒன்றாகவே உள்ளது. உண்மையில் இதை கட்டியது பழங்கால மனிதர்களா, அல்லது நம்மால் இன்னும் புரிந்து கொள்ள முடியாத ஏதோ ஒரு நாகரிகமா? இதற்கு பதில் இன்னும் யாரிடமும் இல்லை. இந்த பூமியிலேயே மனிதர்களிடமிருந்து மிகவும் தொலைவில் இருக்கும் இடம் எது தெரியுமா? அதுதான் பாயிண்ட் நீமோ. பாயிண்ட் நீமோ என்பது தெற்கு பசிபிக் பெருங்கடலில் இருக்கும் ஒரு கற்பனை புள்ளி. இதற்கு அருகில் எந்த நாடும் இல்லை, எந்த நகரமும் இல்லை, எந்த தீவும் இல்லை. இந்த இடத்திலிருந்து அருகிலுள்ள நிலப்பகுதி கூட கிட்டத்தட்ட 2700 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. அதனால்தான் பாயிண்ட் நீமோ வை பூமியின் மிகவும் தனிமையான இடம் என்று அழைக்கிறார்கள். இந்த இடம் அவ்வளவு தொலைவில் இருப்பதால் சில நேரங்களில் பாயிண்ட் நீமோ வுக்கு அருகில் இருக்கும் மனிதர்களை விட விண்வெளி நிலையத்தில் இருக்கும் ஆஸ்ட்ரோநாட் கள்தான் அருகில் இருப்பார்கள் என்று கூறப்படுகிறது. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? பயன்பாடு முடிந்த செயற்கைக்கோள்கள் மற்றும் விண்கலங்களின் பாகங்களை பூமிக்கு திருப்பி அனுப்பும்போது அவை பெரும்பாலும் பாயிண்ட் நீமோ அருகே விழுமாறு திட்டமிடப்படுகின்றன. ஏனெனில் அந்த பகுதியில் மனிதர்கள் வாழ்வதில்லை. அதனால் யாருக்கும் ஆபத்து ஏற்படாது. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆதரவு கொடுங்க நண்பர்களே.